இந்த வெப்சைட்டில் லைசன்ஸே இல்லை. லைசன்ஸ் இல்லாத தீமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் உங்கள் வெப்சைட் ஹேக் ஆகும். எக்ஸ்ட்ரா உங்களால் ஒரு 40,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த தீமை யூஸ் பண்ணுங்கள். எல்லா வெப்சைட்டுமே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த சைட்டை வச்சுட்டு நீங்கள் 1 லட்சம் இல்லை ₹1 கூட ஏர்ன் பண்ண முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வெப்சைட்டுக்கு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இது ஒரு வெப்சைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டினது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வெப்சைட் கிடையாது. 10 டிஃப்ரெண்ட்டான வெப்சைட். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரே மாதிரி தீம் டிசைனோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் கேட்குறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஸோ அது ஏன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு டெவலப்பர்கிட்ட க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20,000 30K வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க. அதுலேயே உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட தீம், டொமைன், ஹோஸ்டிங், சப்போர்ட், அஃபிலியேட் சப்போர்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ அவங்ககிட்ட பே பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட சப்போர்ட் கேட்டிங்கன்னா எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2018 இப்போ வரைக்கும் நிறையா கிளைண்ட்ஸோட வெப்சைட்டை நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கள் சப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. எங்கள் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று டேரெக்டாக கால் பண்ணுவாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிவிட்டு அதில் சப்போர்ட் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம், கிளைண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த வெப்சைட்டுக்கு ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் கிடையாது. இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே இது எதுக்குமே ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் கிடையாது. ஸோ லைசன்ஸ் தானே இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் வெப்சைட் ஒர்க் ஆகுதுல்ல, அதுலேயே நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட ஸோ அதுலேயும் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சரில் வரும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு புது கிளைண்ட்டோட ஒரு வெப்சைட்டு தான். ஸோ அவர் தான் இதோட லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணார். அதில் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ இதில் எப்படி லைசன்ஸை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தீம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் தீம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பாக்ஸ் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாக்ஸ் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ லைசன்ஸ் இல்லாத இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் லைசன்ஸ் கீ டு எனேபிள் ஆட்டோமேட்டிக் தீம் அப்டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்கு உங்களுக்கு அப்டேட் வேணும், இந்த ஒரு தீமுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் கீயை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். ஸோ அப்டேட் எல்லாமே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சாலும் கூட அதுலேயும் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பேரன்ஸ் இருக்கும், அதில் தீம்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2025 அப்படிங்கிற ஒரு தீம் இருக்குது. இந்த தீமுக்கு பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் அவைலபிள்னு போட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ தீம் தான், பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு அப்டேட் வருது. இந்த அப்டேட் எதுக்காக வருது அப்படின்னா, சப்போஸ் இந்த தீமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், யாராவது ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், நிறைய விதமான செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அப்டேட் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நியூ வெர்ஷன் அவைலபிள் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தீமுக்கு வராது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் உங்ககிட்ட இல்லை. லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்குண்டான அப்டேட் இந்த மாதிரி வரும். ஸோ அப்டேட் இல்லாதது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரிஜினல் தீமை லைசன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு தீமை க்ரியேட் பண்ண ஆத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆத்தர் உங்கள் வெப்சைட்டே டோட்டலாக ஒர்க் ஆகாத மாதிரி பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது. ஓகே, இப்போ தேர்ட் இஷ்யூ என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லைசன்ஸ் இல்லாத ப்ளகின் ஆர் தீமை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்க தீம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் பண்ண தீமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நல்லடு தீம்னு சொல்லுவோம். ஒரு ப்ரீமியம் தீமை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் நல்லடு தீம். ஸோ அந்த மாதிரி கிராக் பண்ண தீமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராக் பண்ணவங்க உங்கள் வெப்சைட்டை எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் இந்த ஒரு ஆக்சஸ் எடுத்து உங்கள் வெப்சைட்டை எப்போ வேணாலும் ஆஃப்லைன் போக வைக்க முடியும். அல்லது வெப்சைட்டில் நிறைய விதமான போஸ்ட்டை சேஞ்சஸ் பண்ண முடியும், போஸ்ட் பப்ளிஷ் பண்ண முடியும். அல்லது உங்களோட கூப்பன் கோடு லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அஃபிலியேட் லிங்க்கு, அதை தூக்கிட்டு அவங்களோட அஃபிலியேட் லிங்க்கை கூட அந்த இடத்துல ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வரும். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் அவர் வெப்சைட்டில் ஒரு ப்ரீமியமான தீமை இன்ஸ்டால் பண்ணியிருந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தார்.
அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்சைட்டே வந்து டோட்டலாக ஹேக் ஆயிடுச்சு. அந்த ஹேக்கான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட் எல்லாமே ஆட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வெப்சைட்டை வந்து டோட்டலாக வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் லைசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ப்ரீமியம் தீமையும் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இல்லை இந்த தீமை வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி லைசன்ஸ் நீங்களே போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தீமோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $399 இருக்கும். இது வந்து $399 கிடையாது, $399 யூஎஸ் டாலரில் வந்து ப்ரைஸ் இருக்குது. இதோட இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு $34,650 வருது. இது வந்து வெறும் 34,000 மட்டும் வராது. இது வந்து தீமோட ப்ரைஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் ஆட் ஆகி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தீம் வந்து 40,000 வரும். ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு வெப்சைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பருக்கு 30,000 மட்டும் பே பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் ஒரு 40,000 உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதே வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போ நிறைய புது கிளைண்ட் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து கூப்பன் கோட் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கூப்பன் கோட் வெப்சைட்ஸும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அஃப்லைட் வெப்சைட், ஆட்சன்ஸ் வெப்சைட், பிஸ்னஸ் வெப்சைட் இந்த மாதிரி நிறையா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். முக்கியமாக அது எல்லா வெப்சைட்டுக்கும் எல்லா கிளைண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கூப்பன் கோட் வெப்சைட் பற்றிய ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு கூப்பன் கோட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற இந்த ஒரு வெப்சைட்டை விடவே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மாடர்ன் டிசைனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட்டோமேஷனாக நிறையா விஷயங்கள் வந்து ரன் ஆகும். இது எல்லாமே வந்து நாங்களே வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வெப்சைட் சைடில் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பட் இந்த ஒரு வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது. இதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட் லிங்கை வந்து ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே சேம் டிசைன், சேம் தீமாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்கள் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும், கூப்பன் தீம்ஸ் அப்படின்னு. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செகண்டே வந்து அஃபிஷியலான வெப்சைட்டு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து அந்த தீமோட வெப்சைட்டு தான். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸிங் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து $399 வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்குமே அப்டேட்டும் ஃப்ரீ சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கூப்பன் கோட் வெப்சைட் வேணும் அல்லது அஃப்லைட் வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட்டு சைடில் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி தருவோம். ஸோ நாங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய கூப்பன் அல்லது அஃப்லியேட் வெப்சைட்டோட டெமோ வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வெப்சைட் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதோ ஒன்று சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.